வெல்கம் டு பன்ஸ்பாட் புருனே சேனல் வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறது மகிழ்ச்சி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒன்லி 2 வாரம் தான் ஆச்சு வீடியோ போட்டு. எனக்கு என்னவோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா? நான் அப்பப்போ இந்த ஸ்டவ்வை டீப் கிளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப நாள் விட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் கிளீன் பண்ணும்போது அது ரொம்ப டஃப் ஸ்டெயினாக மாறிட்டு போகவே செய்யாது. அதனால நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணிவிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மார்னிங் எங்கள் வீட்டில் இடியாப்பம் தான் செஞ்சோம். இடியாப்பமும் தேங்காய் பாலும். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. என் பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் எடுத்திருந்தான். அவனுக்கு தான் அந்த முக்கியமான வேலை. முக்கியமானதுன்னா என்னன்னா, அவனுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். என் பையனுக்கு லாஸ்ட் இயரே தமிழ் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் எழுத்துக்கள் அ ஆ இ ஈ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேங்க. ஏன்னா இந்த ஊரு லாங்குவேஜ் இருக்கு, இவங்களோட நேஷனல் லாங்குவேஜ் இருக்கு, மலாய் பாஷா மலாயும். அதை சொல்லி கொடுக்கறதுனால ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆனதுனால அதை கொஞ்ச நாள் விட்டுருந்தேன். ப்ரூனேயோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பாஷா மலாய் ஒன்லி ஸ்போக்கன் தாங்க, ரிட்டன் கிடையாது. அதாவது அவங்களுக்கு எழுத்துக்கள் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கிலீஷ்ல தான் எழுதுவாங்க. பேசும்போது அவங்க மொழியில பேசிட்டு அவங்களுக்குன்னு ஓன் லெட்டர்ஸ் இல்லாதனால எழுதும்போது இங்கிலீஷ் லெட்டர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால என் பையன் இங்கிலீஷ்க்கும் இவங்களோட லாங்குவேஜுக்கும் ஸ்பெல்லிங்ல பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணுவான். உலகத்துல எல்லா மொழியிலயுமே நம்ம தமிழ் வார்த்தைகள் கலந்துருக்கோம். அதே மாதிரி இவங்களோட லாங்குவேஜ்லயும் நிறைய தமிழ் வார்த்தைகளை நம்ம நோட் பண்ணலாம். கஜா யானை, வர்ணா வர்ணம், மாங்கா நம்ம மாங்காய் சொல்லுவோம்ல, நம்ம எந்த அர்த்தத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்றோமோ அதே அர்த்தத்துல தாங்க இவங்களும் இவங்க லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மேஜை சொல்லுவோம்ல, அதை இவங்க மேஜான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகளை இவங்களோட மலாய் பாஷையிலேயே நம்ம பார்க்கலாங்க. மேஜைன்றதை எழுதுறதுக்கு நமக்கு தமிழ் லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா இவங்க மேஜா அப்படின்றத எப்படி எழுதுவாங்கன்னா MEJA அப்படின்னு இங்கிலீஷ்ல மேஜான்னு எழுதிடுவாங்க. இது கூட பரவாயில்லங்க. சில வார்த்தைகள் அப்படியே ரெசம்பிளா இருக்கிறதுனால ஸ்பெல்லிங்ல கன்ஃபியூஸ் ஆகும். கம்ப்யூட்டர் அப்படின்றது இங்கிலீஷ்ல C ஃபார் கம்ப்யூட்டர். ஆனா இவங்க கம்ப்யூட்டருக்கு ஸ்பெல்லிங்க கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, KOM அப்படின்னு. அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரும். அதே என் பையன் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆறான் அதுல. இதுக்கு நடுவுல நான் தமிழை வேற ஸ்டார்ட் பண்ணனா அப்படியே பாவமா என்னைய பார்த்துட்டு இருந்தான் அந்த டைம்ல. அதனால கொஞ்ச நாள் விட்டுருந்தேன். இப்ப மறுபடியும் ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப மறுபடியுமே நான் ஆயின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில ஆளை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு காலையிலே நல்ல மழைங்க, செம மழை. எங்க ரோடெல்லாம் பயங்கர தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்கூல் எப்படியும் லீவ் விட்டுருவாங்க. எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்கமா தான் இருக்கும் ஸ்கூலு. ஸோ அங்கேயும் மழையா தானே இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டும் தண்ணி நிறைய தாண்டா இருக்கும். லீவ் விட்டுருவாங்க, போவேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தா. பார்த்தா ஸ்கூல் வச்சுட்டாங்க. நான் இதை எதிர்பார்க்கல. சரி பரவாயில்லடா, வீட்டுல இருந்து தமிழை படி அப்படின்னு சொல்லிட்டேன். கில்சான் சொல்லுவான் பாத்தீங்களாங்க, நல்ல நாள்லயே நாயனம் அப்படின்ற மாதிரி என் பையன் என்கிட்ட காலையில எப்படி பார்த்தானா என்னைய, நான் ஏற்கனவே 2 லாங்குவேஜோட சண்டை போட்டுட்டு இருக்கேன், இதுல 3ஆவதா ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்து என்கிட்ட திணிக்கிற பாத்தியா அப்படின்ற மாதிரியே பார்த்தான். சரிடா ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேணாம், பிரேக் கூட நடுவுல விட்டுக்கலாம், மெதுவா ஆரம்பிச்சு போவோன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்பவும் அரிசி கொட்டி வைக்கிற டப்பாவை இன்னைக்கு வாஷ் பண்ணலான்னு எடுத்து வச்சேன். சரி வாஷ் பண்ணிட்டு அப்புறமா அரிசியை கொட்டி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அரிசியை கவர்ல இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் டைம் நான் அரிசி வாங்கினப்ப அது நல்லாவே இல்லை, யூஸ் பண்ற அளவுல அது இல்லையே இல்லை, ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னு நான் வீடியோல சொல்லியிருந்தேன். அப்புறம் மறுபடியும் நான் அந்த கடைக்கு போனப்ப அரிசி இப்படி நல்லாவே இல்லை, லாஸ்ட் டைம் வாங்கினது அப்படி நான் கீழே தான் கொட்டினேன் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுக்காத மாதிரி தான் இருந்தாங்க. இந்த மாதிரி நான் இவ்வளவு தூரத்துல இருந்து உங்க கடையில தான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், நல்லா இல்லைன்னா நீங்க அப்பவே கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வரேன்னு சொல்றேன், இந்த அரிசிக்காக நான் இந்த பைய தூக்கிட்டு அங்க இருந்து மறுபடியும் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க லைட்டா கன்சிடர் பண்ற மாதிரி தெரிஞ்சதே. இவ்வளோ அரிசி மோசமா இருக்கு, இதை நீங்க விற்காமலே இருக்கலாம், முன்னாலே செக் பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு அங்க இருந்து கொண்டு வரணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னோம்ல. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் வேற 2 பேக் அரிசி எனக்கு கொடுத்தாங்க. எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. அரிசி வாங்கியிருப்போம், ஃபர்ஸ்ட் முதல் டைம் கொஞ்சம் எடுத்து நம்ம குக் பண்ணும் போதே அது சரியில்லைன்னு தெரிஞ்சோம்னா நம்ம கடையில போய் ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஆனா இது நான் ரொம்ப தூரம், ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அதுக்கும் மேலதான் இருக்கும், அவ்வளவு தூரத்துல இருக்க ஒரு கடையில தான் வாங்கியிருந்தேன். அதை ரிட்டர்ன் பண்றதுக்குன்னு நான் போறதா இருந்தா அரிசி வாங்கின காசை விட பெட்ரோல் அதிகமா போட்டு போகணும். ஸோ எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஓகே வேற அரிசி மாத்தி கொடுத்தாங்க. லாஸ்ட் வீக் அந்த பக்கம் ஒரு வேலையா போகும்போது தான் அந்த கடைக்கு போய் இந்த மாதிரி உங்ககிட்ட வாங்கின அரிசி இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே தான் அவங்க இந்த 2 பேக்கெட் அரிசி எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க. இந்த வீக் ஃபுல்லாவே இங்க மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வெயில் இல்லைனாலும் வெளியே நல்லா காத்தடிச்சிட்டு இருக்குங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் துணியெல்லாம் தச்சிட்டு இருந்தேன். என் பையன் மெஷினுக்கு பக்கத்துலயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். நான் தச்சுக்கிட்டே அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா நானும் ஒரு டைம் உங்களை மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் முடியாது, நீ சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த பக்கம் வந்த உடனே ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான் போல, பாருங்க எல்லாத்தையும் எடுத்து கீழே எல்லாம் போட்டு வச்சிருக்கான்.
மெஷின் கிட்ட எல்லாம் எடுத்து கீழே கிடக்கு, ஆனா ஆளையே காணா. இப்ப தலைவர் கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வாங்க போய் பாப்போம். ஓ படுத்துட்டான். படுத்துட்டே வீடியோஸ் ஏதோ பாத்துட்டு இருக்கான். என்ன பண்ற நீ? தூங்குறேன்னு நினைச்சேன். ஆஹா இது பாத்துட்டு இருக்க. ரெட் கலர் என் பையன் அப்படியே உள்ட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என் பசங்க வந்து போனே கையில வச்சுட்டு கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க, அதையே பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த போனு வீடியோ எல்லாம் பார்க்க வைக்க வேண்டியதா இருக்கு. இவனுக்கு வந்து இந்த பிரைட்டான ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தா கண் பார்வை கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாங்க சின்ன வயசுல வந்து அவனுக்கு கொஞ்சம் தூரத்துல வந்து சீரியல் லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அது கலர் கலரா மின்னும்ல. சின்ன வயசுனா ரொம்ப அந்த நடக்கிறதுக்கு முன்னால வந்து படுத்திருக்கும் போது அவனுக்கு பக்கத்துல வந்து சீரியல் லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அதை படுத்துட்டே அப்படியே பார்த்துட்டே இருப்பான் கண்ணாடியை போட்டுட்டு. அதுக்கப்புறம் அவங்க கண்ணுக்குன்னு சொன்ன எக்ஸசைஸ், ரெகுலர் செக்அப் இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணி இப்ப கண்ணாடியோட திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்ல வந்து இதை விட டபுளா போட்டிருந்தான் திக்னஸ் வந்து. இப்போ வந்து அப்படியே பாதிக்கு பாதி வந்து பவர் கம்மியாயிடுச்சு. கம்பேர்ட் ஃப்ரம் பாஸ்ட் இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே அவ்வளோ கஷ்டம் கிடையாதுங்க. கஷ்டம் தான், ஆனா அந்த அளவுக்கு இல்லைங்க. நிறைய ஹார்ட் டைம் வந்து நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு இந்த தால் கிச்சடி மாதிரி பண்ணிட்டு சுரக்காய் கூட்டும் பீட்ரூட் பொரியலும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா என் பையன் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி தரீங்களாமான்னு கேட்டான். நான் லாஸ்ட் வீக்கு ஃபிஷ் மார்க்கெட் போகும்போது மீன் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்தேங்க. அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் எடுத்து பார்த்தேன். ஆனால் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ நினைச்சா செய்ய முடியாது, லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு. நமக்கு தெரியும் இது இப்படிதான் இருக்கும்னு, கொஞ்சம் முன்னாலே எடுத்து வைக்கணும்னு. ஆனா அது அவனுக்கு தெரியலையே. சடனா வந்து மீன் வேணும்னு கேட்டான். தம்பி இப்போ இதை செய்ய முடியாது, வேணும்னா நைட்டுக்கு உனக்கு மட்டும் ஒரு ஃபிஷ்ஷா ஃப்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இந்த கவரை எடுத்துட்டு பாக்ஸ்ல தான் மீனை போட்டு வைப்பேன். ஆனா இந்த டைம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து இதை எடுத்து வச்சாங்க. அதனால கவரோட வச்சுட்டாங்க போல. ஏன்னா நாங்க ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வரும்போது நைட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த உடனே எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. மீனை மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். சொரக்காய் கூட்டோட சேர்த்து பீட்ரூட் பொரியலும் ஒன்று பண்ணிடலாம். எவ்வளவுதான் கவனமா வச்சாலும் இந்த சிசரு, நெயில் கட்டரு இதெல்லாம் வந்து கைக்கு கிடைக்காது தேடும் போது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி டெய்லி நான் ஒரு விஷயத்த வந்து கிச்சன்ல தேடுவேங்க. அது என்னன்னா, அந்த சோறு வடிக்கும் போது மூடி வந்து காணாம போயிடும். டெய்லி அதை தேடியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் வடிப்பேன். ஒரு நாள் கூட டக்குன்னு அப்படியே வச்ச இடத்துல பக்கத்துலயே நான் பார்த்ததே கிடையாது. எல்லா நாளும் தேடிட்டு தான் இருப்பேன். அது எப்படி மாயமா எங்க அப்படி போகுதுன்னே தெரியல. கமெண்ட்ல 2-3 பேரு ஒரே மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு இன்னைக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். நீங்க இந்த நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாங்க? ப்ரூனே வந்து நாங்க வந்து வேலைக்கு வரோம், ப்ரூனே வந்து ஒரு சேஃபான நாடா அப்படி எல்லாம் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஒருவேளை லக்கீலி ப்ரூனேல உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா, ஏன் லக்கீலின்னு சொல்றேன்னா, ஏன்னா ப்ரூனேல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ப்ரூனேல வேலை கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த சேஃப்டி பத்தி எல்லாம் நீங்க எந்த கவலையுமே பட தேவையில்லைங்க. ரொம்ப சேஃபான கண்ட்ரிங்க. நம்ம ஊர்ல இருந்தா மன்னராட்சி இருந்துச்சு. ஆனா இப்ப இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மன்னராட்சியா அதெல்லாம் எந்த காலத்துலயோ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா ப்ரூனேல இன்னும் மன்னராட்சி தாங்க. ப்ரூனே வந்து வாழ்றதுக்கு ரொம்ப சேஃபான கண்ட்ரிங்க. இந்த கிரைம் ரேட்லாம் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கிரைம்லாம் இங்க எதுவுமே நடக்காதுங்க. நீங்க நிறைய டைம் வந்து நியூஸ்ல இந்த மேற்கத்திய நாடுகளை பத்தி கேள்விப்பட்டுட்டு பார்த்துட்டு ஃபாரின் கண்ட்ரினாவே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு முடிவுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா தப்புங்க. ப்ரூனே வந்து வாழ்றதுக்கு ஒரு சேஃபான நாடுங்க. ப்ரூனேல வேலை கிடைச்சதுன்னா லக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ஏன் அப்படி சொல்றேன்னா, ப்ரூனேயோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மிங்க. நீங்க வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. வெறும் 5 லட்சத்துக்குள்ளதாங்க இவங்க பாப்புலேஷனே. டோட்டல் பாப்புலேஷனே 5 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும். அதுக்குள்ள வந்து எத்தனை பேருக்குங்க வேலை கிடைச்சிரும்? ஸோ ரொம்ப காம்படிட்டிவ் தாங்க ப்ரூனேல வேலை கிடைக்கிறது. நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது சிங்கப்பூர் டாலரும் ப்ரூனே டாலரும் ஒரே வேல்யூல தாங்க இருக்கும். ஆனா வந்து ப்ரூனே வந்து சிங்கப்பூரை விட வந்து கொஞ்சம் பெரிய நாடு தாங்க. சிங்கப்பூர் தான் பார்க்க சொல்ல போனா சின்ன நாடு. ஆனா சிங்கப்பூர்ல கூட வேலை வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க பாப்புலேஷன் இதை விட அதிகங்க. ஆனா ப்ரூனேல வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மின்றதுனால எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அதை பொறுத்துதான் தேவைகள் இருக்கும். அதை பொறுத்துதான் வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரூனே வீசாங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் தாங்க. நாங்க ஃபேமிலியா வந்து செட்டில் ஆகணும், அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் எப்படி இருக்கும், எவ்வளவு சேலரி வாங்கினா நாங்க வந்து ஃபேமிலி எல்லாரும் அங்க வந்து இருக்கலாம் அப்படின்லாம் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ப்ரூனே அவங்க நாட்டு மக்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணுன்றதுக்காக
இப்ப விசால வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. உங்க ஃபேமிலி எல்லாம் இங்க நீங்க வர வைக்கணும்னா மினிமம் வந்து இவ்வளவு சேலரியாவது நீங்க வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்ல இருந்து கோட் பண்ணிருப்பாங்க. அந்த சேலரி வந்து நீங்க மந்த்லி அந்த சேலரி வாங்கினா மட்டும்தான் உங்க ஃபேமிலி எல்லாம் வந்து நீங்க உங்க விசால இங்க எடுக்க முடியும். ஸ்கூல் ஃபீஸ்லாம் வந்து உங்க சாய்ஸ் தாங்க. எல்லா கேட்டகரியிலே இருக்கும், ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட் வரைக்கும். அதை நீங்க சூஸ் பண்றதுதான் எந்த ஸ்கூல்னு. இங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குங்க. ஆனா ஃபாரினர்ஸோட குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் இங்க படிக்கிறாங்க. ப்ரூனேல நீங்க மினிமம் $2500 சேலரி வாங்கினாதான் உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க இங்க எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க இப்போதைக்கு ரூல்ஸ் இருக்கு. ஆனா $2500 வந்து ஃபேமிலியை ரன் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. இதுக்கு முன்னால இதை விட கம்மியா தாங்க இருந்தது. ஆனா இப்ப கொஞ்ச நாளா விசால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால $2500 வந்து அதிகப்படுத்தினாங்க. ஃபியூச்சர்ல இதை விட கூட செய்யலாங்க. $2500 நம்ம ஊரு காசுக்கு ஒரு 1,60,000 கிட்ட வருதுங்க. ஸ்கூல் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து டேர்ம் ஃபீஸ் மாதிரி இல்லாம மாசம் மாசம் நம்ம ஸ்கூலுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். எல்லா ரேஞ்சிலயுமே எங்க ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும். அதாவது ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். $200 உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி $2000 கட்டுற ஸ்கூலும் இருக்கும். அதெல்லாம் உங்க சௌகரியம் தாங்க. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் இங்க ஸ்டூடெண்ட் பாஸ் வந்து ஸ்கூல்ல சப்மிட் பண்ணி ஆகணும். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல நம்ம அதுக்காக அப்ளை பண்ணோம்னா நம்மளோட பேரண்டோட பாஸ்போர்ட்டு, அப்புறம் விசா வந்து எவ்வளவு நாள் இருக்கு இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி நமக்கு ஸ்டூடெண்ட் பாஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம ஸ்கூல்ல சப்மிட் பண்ணணும். சில ஸ்கூல் வந்து நம்ம டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டா அவங்களே வந்து ஸ்டூடெண்ட் பாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களே வாங்கிப்பாங்க. லாங்குவேஜ்னு பார்த்தா ஸ்கூல்ல 3 லாங்குவேஜ் டீச் பண்ணுவாங்க. இங்கிலீஷ், சைனீஸ், மலாய். நம்ம ஊர் மாதிரி இந்த சிபிஎஸ்சி சிலபஸ், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. இன்னும் சில பேர் வந்து நம்ம ஊர் மாதிரி தமிழ் ஸ்கூல் இருக்கா, நம்ம ஊர் சிலபஸ் ஃபாலோ பண்ற ஸ்கூல்லாம் இருக்கான்னு கேட்டீங்க. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் இங்க கிடையாதுங்க. நான் ப்ரூனேக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வேலை ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். எனக்கு வந்து டூரிஸ்ட் விசா இல்ல விசிட் விசா இதெல்லாம் கிடைக்குமா, அதுக்கு எப்படி நாங்க அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்க வந்து இந்த டூரிஸ்ட் விசா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு விசிட் விசா கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து உள்ள வர முடியும். தனியா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிலாம் வர முடியாது. ப்ரூனேல ஸ்கூல் டீச்சர் வேலைலாம் எப்படி, அதுக்கு வேகன்சி எல்லாம் இருக்குமா, இந்தியால வந்து நாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணி வர்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் டீச்சருக்கு வேகன்சி எல்லாம் இருக்கதாங்க செய்யும். ஆனா அது வந்து இங்க ப்ரூனேல இருக்கவங்களே அதை ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கு காம்படிஷன் கொஞ்சம் அதிகம் தான். இப்ப ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். இங்க வந்து பக்கத்துல ப்ரூனேல உள்ளே இருக்கவங்க எடுப்பாங்களா இல்ல இந்தியால இருந்து உங்களுக்கு விசா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் தானே. ஸோ ஈஸியஸ்ட் வே தானே அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ ஸ்கூல் டீச்சருக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ப்ரூனேல இருக்கிறது தாங்க பெஸ்ட். நான் இந்த நாட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. என் பையன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதும் இந்த நாட்டுல தான். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலை பாக்குறாங்கன்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இங்க என்ஜினியரா இருக்காங்க. ப்ரூனேல ஐடி ஓரியன்டா எனக்கு ஜாப் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்க ஐடிக்குலாம் ஹோப் ரொம்ப கம்மி தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரூனே நாட்டுக்கு வரணும்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா டிரைவிங். ப்ரூனே நாட்டுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் தெரியாதுன்னா நீங்க இந்தியாலே கத்துட்டு வந்துருங்க. இங்க கார் இல்லாம எதுவுமே முடியாது, நீங்க எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா இங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப கம்மி தான். இந்த ஊர்ல மொத்தமா எத்தனை பஸ் ஓடுதுங்கிறத விரல் விட்டே எண்ணிடலாம். அதுவுமே பர்டிகுலர் ரூட்ல ஒரு பர்டிகுலர் டைமிங்ல தான் அந்த பஸ் வரும். ஸோ அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த வேலையும் ஓடாது. ஸோ நீங்க இங்க ப்ரூனேக்கு வர்றதுன்னா கார் டிரைவிங் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியங்க. இங்க நீங்க ஒரு புது கார் தான் வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இங்க செகண்ட் ஹேண்ட் சேல்ல நிறைய கார்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதுல கூட நம்ம ஏதாவது ஒரு காரை வாங்கிக்கலாம். பெட்ரோல் பிரைஸ் கூட இங்க ரொம்ப கம்மின்றதுனால ஒரு வீட்டுல வந்து ஒருத்தவங்க வந்து கார் வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பேசிக்கான அமெனிட்டிஸ் தாங்க. ஸோ இங்க ப்ரூனே நாட்டுல நமக்கு வந்து கார் வச்சிருக்கிறது எப்படின்னா, நமக்கு எப்படி இந்த சாப்பாடு, தண்ணி, வீடு, ட்ரெஸ் எல்லாம் அடிப்படை தேவைகள் வருதோ இந்த கார் வச்சிருக்கிறதும் அதே மாதிரி தாங்க, ஒரு பேசிக்கான நீட் தான். என்ஜினியர் லெவல்ல பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து கார் அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்க முடியல, சில கம்பெனிஸ்ல கார் கொடுக்கல அப்படின்னா காரு அப்புறம் அதுக்கு உண்டான பெட்ரோல் அலவன்ஸ் இது ரெண்டையுமே உங்க சேலரியில இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அது என்னன்னா, அது எப்படி சொல்றது, கமெண்ட் என்னன்னா, கமெண்ட் இப்படிதான் இருந்துச்சு, அதை கரெக்டா சொல்லிடுறேன். உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கனா அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
எனக்கு என்ன தோணுச்சுன்னா நிற வேறுபாடுனால நீங்க அதை கேக்குறீங்களோ அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, இட்ஸ் அப் டு யூ. நான் இதுக்கு முன்னால வீடியோல சொல்லியிருக்கேன் எனக்கு எந்த ஊரு, ஹஸ்பண்டுக்கு எந்த ஊரு, நாங்க வந்து தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. இருந்தாலும் சொல்றேன், என்னோட கணவர் வந்து மதுரை மண்ணில இருந்து வந்த ஒரு தமிழர். அதுக்கு மேல சொல்லணும்னா கீழடி, கொந்தகை, கொடுமணல், ஆதிச்சநல்லூர், வெம்பக்கோட்டை, கொற்கை, அழகன்குளம் அதெல்லாம் தான் சொல்லணும். நான் இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்றதாவது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஆப்பிரிக்கனா அப்படின்னு கேட்ட உங்களுக்கு வந்து புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மழை இல்லைங்க, வெயிலும் இல்லை, ஆனா காத்தடிச்சிச்சு. இத்தனை நாள் பெஞ்ச மழைக்கு இதுவே பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. ஸோ எங்க வீட்டுல வந்து துணி கொஞ்சம் சேர்ந்துருச்சு, அதெல்லாம் மிஷின்ல போட்டு கீழே போய் காய வச்சுட்டு வந்தேன். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சனையும் அப்படியே கிளீன் பண்ணி விட்டேன். எங்களோட இந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு போலங்க, அந்த காலத்துல இருந்து இருக்கும் போல. இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து இந்த 60s கிடைக்கும்ல, அந்த டைல்ஸ் மாதிரி தான் இருக்கு. கிச்சன்ல போட்டிருக்க இந்த டைல்ஸ் 60s எல்லாம் நம்ம ஊர்ல எங்க டைல்ஸ் இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த ஊர்ல இருந்திருக்கும் போல. ஏன்னா வந்து இந்த டைல்ஸுக்கு நடுவுல வந்து லைட்டா கேப் இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2-3 டைம் கிளீன் பண்ணாதான் அது கொஞ்சம் நல்லா கிளீனா தெரியும். தூக்கிடுவியா? வெயிட்டா இருக்கே, தூக்கி பாரு. தூக்கி பார்க்காம வெயிட்டா இருக்கா? வெயிட்டா இருக்கா? இரு, மம்மி வரேன். எப்பவுமே இந்த குப்பையை டஸ்ட்பின்ல போடுற வேலை என் பையனோட தான். இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு போல, மம்மி நீங்களே வந்து அதை போடுறீங்களா அப்படின்ட்டான். எங்க வீட்டுக்குள்ள இருந்து வந்து இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா வியூ ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியே சுத்திலும் பச்சை பசேல்னு அப்படியே காமா, எந்த சவுண்டுமே இல்லாம இருக்கும். இன்னைக்கு காத்து ரொம்ப ஜிலு ஜிலுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. கேமராவே ஆடுது பாருங்களேன். கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருந்தனால சில ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே காய வச்சிருந்தேன். அதுல என் பையனோட ட்ரெஸ்ஸும் இருந்திருக்கும் போல. அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருந்தான். டேய், காஞ்சிச்சா? பாத்தீங்களா என்னோட மெஷினை கண்ணாடி வைக்கிற ஸ்டாண்டா யூஸ் பண்ணிருக்கேன். அதுலயும் பாத்தீங்களா என்ன வரிசையா அடுக்கி இருக்கு. ஒரு 4-5 கண்ணாடியை வாங்கி வச்சுக்கிறது தாங்க ஓகேவா இருக்கு. ஏன்னா சின்ன பையன் இல்லையா, அதனால அந்த கண்ணாடியை உடைக்கிறது இல்லை ஏதாவது ஸ்கிராச் பண்றது அப்படின்னு ஏதாவது பண்ணி வச்சிடறான். எனக்கு இன்னைக்கு மெஷின்ல கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. முதல்ல டேப் எடுத்து கழுத்துல மாட்டிடுவோம். ஏன்னா டெய்லருக்கு உண்டான முக்கிய அம்சமே அதுதான். நான் 8th படிக்கும் போது எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஃபர்ஸ்ட்.
அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு, இனிமேல் வந்து தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு குடிக்கலாம், உள்ள ஐஸ் க்யூப்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் முதல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது என்ன மாதிரி தான் எக்ஸைட்டடாக இருந்தீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு அதே எக்ஸைட்டோட தான் என்னோட பையன் இருக்கான். ஏன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு ஜூஸர் வந்து வாங்கினேன். அந்த ஜூஸரில் வந்து ஜூஸ் செஞ்சு அவனுக்கு குடிக்கணுமா, அதை அவனுக்கு காலையிலேருந்து ஒரே எதிர்பார்ப்பு, ஜூஸ் செஞ்சுத்தாங்கன்னு. நீ முதல்ல மதியானம் சாப்பிடு, அதுக்கப்புறமா வந்து மதியானம் வெயிலும் வந்துடும், நான் வந்து உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு அதில் ஐஸ் க்யூப்லாம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க் மை வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தலைவர் என்னோட வார்த்தையை மார்க் பண்ணிட்டாரு. சாப்பிட்டுட்டேன், மதியானம் ஆயிடுச்சு, ஜூஸ் போட்டு தரீங்களா அப்படின்னு வந்துட்டான். சின்ன பிள்ளைல பெரிய பையன். இப்ப ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் தான். முதல்ல இந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் வந்து எப்படி வேலை செய்யுது, அதை ஒரு டைமாவது ஆப்ரேட் பண்ணி பாத்துறணும் அப்படின்றதுதான் குறிக்கோள். நான் இந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் பேனாசோனிக் பிராண்ட்ல வாங்கியிருந்தேன். பேனாசோனிக்னாவே கொஞ்சம் இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. இதுல இந்த சேஃப்டி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த கிளிப் மாதிரி இருக்குல்ல, அதை மாட்டி விட்டாலே போதும். நம்ம கையை வச்சு புடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா கரெக்டா அந்த பல்ப்பு மட்டும், அந்த விதையெல்லாம் இல்லாம அந்த பல்ப்பு மட்டும், அதுல உள்ள ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஜூஸை போட்டு குடிச்சாச்சு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்க எல்லாரையுமே அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே பபாய்.